பாரத் ஜோடோ பயணத்தின் இரண்டாவது கட்ட பயணம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ராகுல் காந்தி அந்த பயணத்தினுடைய ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அலிகர் பல்கலைக்கழகத்திற்குள் செல்கிறார். அலிகர் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுத்து ஹிஜாப் குறித்து அவர் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிக மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். பாரத் ஜோடோ பயணத்தின் இரண்டாவது கட்ட பயணம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ராகுல் காந்தி அந்த பயணத்தினுடைய ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அலிகர் பல்கலைக்கழகத்திற்குள் செல்கிறார். அலிகர் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுத்து ஹிஜாப் குறித்து அவர் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி போய் கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவை நீங்கள் முதலில் பாருங்கள். You are well aware of the ongoing hijab issue. सर, अगर आप सत्ता में आएंगे, अगर आप प्राइम मिनिस्टर बनेंगे, तो आपका क्या नजरिया होगा कि एक औरत अबाया और हिजाब पहनकर फ्री नहीं फील करती है? क्या अबाया और हिजाब उतार? देखिए, मेरी व्यू है कि जो महिला पहनना चाहती है वो उसके ऊपर है. अगर वो अबाया पहनना चाहती है, कुछ और पहनना चाहती है, वो उसका बिजनेस है, उसका काम है, उसको अलाउ करना चाहिए. मेरी तो ये राय है. What you wear is your responsibility and your decision. I don't think anybody else should be deciding it. ஹிஜாப் குறித்து ஒரு மாணவி கேட்கிறார். அதற்கு ராகுல் சொன்ன பதிலை நீங்கள் கேட்டீர்கள். ராகுலுக்கு இரண்டு விதமான பதில்களை சொல்லி இருந்திருக்கிறார். பொதுவா நம்மள மாதிரியான ஆட்கள் அப்படிதான். ஒண்ணு RSS ஆதரவான நிலைப்பாடு, இன்னொன்று பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது. ராகுல் காந்தி தெளிவாக, அதனாலதான் சொல்றேன், இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்தியாவையும் இந்திய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்புள்ள தலைவனாக அந்த பொறுப்பு இந்த மனிதனின் கைகளில் கொடுக்கப்பட்டால் இந்தியா சிறப்பாக வரும் என்பது இந்த பதில்களில் இருந்தெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டி கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு உடையை தேர்ந்தெடுப்பது என்பது அந்த உடையை அணியக்கூடியவருடைய விருப்பம். RSS சங்கபரிவார கும்பல் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு உணவை தேர்வு செய்வதில் இங்கே பிரச்சனை இருக்கிறது. எனக்கு பிடித்த உடையை தேர்வு செய்வதில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. என்னுடைய இருப்பிடம் இனி எனக்கானதாக இருக்குமா, நான் இந்த நாட்டின் குடிமகனாக தொடர்வேனா என்கிற பதட்டத்தோடு வாழ வேண்டிய சூழலுக்கு RSS சங்க பரிவாரங்கள் இன்றைக்கு இந்தியாவை இட்டு சென்றிருக்கிறது என்றால் யாராவது மறுப்பீர்களா? இந்த நேரத்தில் தான் ஒரு மிகச்சிறந்த தலைவன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு உடையை தேர்வு செய்வதாக இருக்கட்டும், ஒரு உணவை தேர்வு செய்வதாக இருக்கட்டும், அல்லது தனக்கானவற்றை தேர்வு செய்யக்கூடிய உரிமை தனி மனிதன் சார்ந்தது. ஒரு பெண் ஹிஜாப் ஆடை அணிய விரும்பினால் அவள் அணியலாம். அவளுடைய மதத்தின் பெயரை சொல்லியோ, அவளுடைய நம்பிக்கையின் பெயரை சொல்லியோ, இன்னொரு சித்தாந்தத்தை நம்பக்கூடியவர்கள் தடை விதித்தால் அதைவிட கொடுமையானது, அதைவிட ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்கு வேற எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் இன்றைக்கு மீண்டும் ஹிஜாப் தடை நீக்கப்பட்டு அது அமலுக்கு வருவதற்கான எல்லா சூழல்களும் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார். அதுவும் யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய நபர் RSS சோதனை களம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு உடை பிடித்திருக்கிறதா, அதை நீ அணிந்து கொள். அதை தடுப்பதற்கு இந்த நாட்டில் எவனுக்கும் எந்த கொம்பனுக்கும் உரிமை இல்லை என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார். இதோ பாருங்க, இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன? CAA அமலுக்கு வருகிறது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு, அதாவது தேர்தல் நாள்
தேர்தல் ஆணையத்தால் சொல்லப்படுவதற்கு முன்பு CAA சட்டம் இந்தியாவில் அமலுக்கு வருகிறது என்பதை நேற்றைய தினம் RSS சங்க பரிவாரங்களுடைய கூட்டம் உறுதி செய்திருக்கிறது என்பதை மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனாலதான் தொடக்கத்துல சொன்ன நானு, இந்தியாவில் தற்போது இந்திய மக்களுக்கு அவனுக்கு பிடித்த உடை அணிய முடியுமா? முடியாது. பிடித்த உணவை சாப்பிட முடியுமா? முடியாது. எல்லாம் அவர்கள் சொல்வதை போல் கேட்டு நடக்க வேண்டும். அதனுடைய பேர் தான் சர்வாதிகாரம், இல்லையா? ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் அதுதான் நடந்தது. முசோலினுடைய ஆட்சி காலத்தில் அதுதான் நடந்தது. அதே போன்ற நிகழ்வுகள் இந்தியாவில் கடந்த 10 வருடங்களாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து நம் நாடு விடுதலை பெற காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய பேர் இயக்கத்திற்கு பின்னால், திமுக என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு பின்னால், இந்தியா கூட்டணிக்கு பின்னால், ராகுலுக்கு பின்னால் அணி திரள வேண்டிய பொறுப்பு இந்திய மக்களுக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.